Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல crochet flower எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4mm hook எடுத்துர்க்கேன். First slip knot போட்டுக்கலாம். இப்போ 5 chains போடணும். 1 2 3 4 and 5 chain போட்டாச்சு. இப்போ first chainல slip knot போட்டுக்கலாம். இப்போ இங்க 5 chains போடணும். chain போட்டாச்சு. இப்போ அடுத்த chainல 1 double crochet போடணும். இப்போ 2 chains போடணும். இப்போ அதே chainல இன்னொரு double crochet போடணும். இப்போ திரும்பவும் 2 chain போட்டு next chainல 1 double crochet போடணும். இப்போ 2 chain போடணும். அதே ஸ்டிச்ல வந்து திரும்பவும் 1 double crochet போடணும். இப்போ again 2 chain, அடுத்த இதுல வந்து 1 double crochet, திரும்பி 2 chain, 1 double crochet, அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லா போட்டே வரணும். போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 double crochet இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல வந்து slip knot போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ 3 chain போட்டுக்கலாம். இந்த கேப் குள்ள 5 double crochet போட போறோம். இப்போ 3 chain போட்டோம்னா அது ஒரு double crochet வச்சுக்கணும். இப்போ இந்த கேப் குள்ள 4 double crochet போடணும். 1 2 3 4. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட 3 chainோட சேர்த்து இப்போ இதல 5 double crochet இருக்கு. இப்போ அடுத்து இந்த சைடுல இருக்க double crochetல 5 double crochet போடணும். 1 இந்த சைடுல இருக்குறதெல்லாம் போடணும். 2 3 4 and 5. இப்போ இதல 5 double crochet போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் 5 chain போட்டோம்ல அதுல வந்து சென்டர்ல ஒரு கேப் இருக்கும்ல. இந்த கேப் குள்ள உள்ள விட்டு மேல இருக்க கேப் வழியா ஹூக்க வெளிய எடுத்து அந்த இடத்துல 1 double crochet போடணும். இப்போ அடுத்து இந்த சைடுல இருக்க double crochetல 5 double crochet போடணும். அதனால மடக்கி பிடிச்சுக்கோங்க. அப்பதான் உள்ள விட்டு வெளிய எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். One 2 3 4 and 5. double crochet போட்டாச்சு. இப்போ இங்க இருக்க கேப்ல 5 double crochet போடணும். 1 2
3 4 5. இப்போது அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிறதுல 5 டபுள் க்ரோச்சட் பண்ணணும். அந்த கேப்புக்குள்ளே உள்ள விட்டு எடுக்கணும். 1 2 3 4 and 5. இப்போ 5 டபுள் க்ரோச்சட் போட்டாச்சு. சைட் சென்டரில் இருக்க கேப்புக்குள்ளே உள்ள விட்டு அந்த கேப் வழியே வெளியே எடுத்துகிட்டு 1 டபுள் க்ரோச்சட் போடணும். இப்போ அதே போல் இந்த சைடில் இருக்கிறதுல 5 டபுள் க்ரோச்சட், இந்த கேப்பில் 5 டபுள் க்ரோச்சட், இந்த சைடில் இருக்கிறத 5 டபுள் க்ரோச்சட், இதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வரணும். இந்த 2 பெட்டல் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி இந்த இதில் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வரணும். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல த்ரெட்டை கட் பண்ணிட்டிங்கன்னா த்ரெட்டு லூஸ் ஆகி ஃபுல்லாக பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் கொஞ்சமாக ஊசியில் நூல் கோர்த்துட்டு அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணி டைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பின்னாடி சைடு திருப்பி இந்த ஊசி வந்து சென்டருக்கு வர மாதிரி கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போது ஊசி வந்து ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 5 பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து 5 ஒட்டுக்கா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த சென்டர் வந்து ஒட்டுக்கா இருக்கணும். அப்போ தான் பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு திருப்பி பேலன்ஸ் இருக்க த்ரெட்டையும் வந்து சென்டருக்கு கொண்டு வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பட்டன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சென்டரில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி க்ளூ இருக்கிறதுனால அப்படியே எடுத்து ஒட்டினாலே போதும். நம்ம ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.